இன்னொன்று உடல் குண்டாக இருக்கிறவங்களுக்குமே வந்து இந்த நல்ல கிருமிகள் உடலுக்குள்ளே வரும்போது அவங்க உடல் பருமன் அப்படிங்கிறத குறைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. பயங்கரமாக யூஸ் ஆகுதா சொல்கிறாங்க. கல்லீரல் கூட சரி பண்ணுறதா, அதாவது கல்லீரல் பாதிக்கப்பட்ட கல்லீரல் கூட சரி பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்டாக உலகம் முழுக்க பல வகையில் இதை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மற்ற ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எதையுமே கண்டினியூ பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம குடல்ல வந்து நல்ல கிருமிகள் இருக்கு, நிறைய நல்ல கிருமிகள் இருக்குங்க. இந்த கிருமிகள் தான் வந்து நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களை ஜீரணம் பண்ணுறதுக்கும், நம்ம உடம்புல இருந்து சத்துக்களை பிரித்து எடுக்கிறதுக்கும் பல வகையில் உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து பல காரணங்களால் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் சாப்பிட வேண்டிய தேவை ஏற்படுது. அப்படி நம்ம ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் சாப்பிடும்போது கெட்ட கிருமியோடு சேர்ந்து குடல்ல இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளும் அழியக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. அப்படி நம்ம மாத்திரையை சாப்பிடுவதால் அழிந்து போகக்கூடிய நல்ல கிருமிகள், இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு கெட்ட கிருமி, இன்னும் மோசமான ஒரு கெட்ட கிருமி நம்ம உடம்புக்குள்ளே புகுந்துக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளை நம்ம சாப்பிடக்கூடிய ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கொல்லும்போது வேறு சில மிக கெட்ட கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள, நம்ம குடல் பகுதியில் பூந்துக்குது. முக்கியமான கிருமி இதுதான். கிளாஸ்ட்ரீடியம் டிஃபிசில் அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இந்த முக்கியமான கிருமி நம்ம குடலுக்குள்ளே பூந்துக்கிட்டு வெறித்தனமான ஆட்டம் போடும், பயங்கரமான வந்து டயரியாவை உண்டாக்கும். அப்போது ஏற்கனவே வந்து ஒரு கிருமியை அழிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மருந்து சாப்பிட்றோம். இப்போ இன்னொரு புது கிருமி உள்ளே வந்துருச்சு. அது வந்து இந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துகளையெல்லாம் தாண்டி வீரியம் மிக்கதாக உள்ளே வந்துருச்சு குடல் பகுதியில். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியுங்க? குறிப்பாக இந்த கிளாஸ்ட்ரீடியம் டிஃபிசில் கிருமி எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் பகுதியில் அதிகமான தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதை வந்து இதுக்கு இப்போது ஆல்ரெடி ஒரு கிருமிக்கு தான் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம். இப்போ மறுபடியும் இப்போ கிளாஸ்ட்ரீடியம் டிஃபிசில் வரும்போது அதுக்கு இன்னும் பவர்ஃபுல்லான ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு போகுது. இதை அந்த கிளாஸ்ட்ரீடியம் டிஃபிசிலையும் சேர்த்து அழிக்கிறதுக்கு. இப்போது இது வந்து ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் நம்மளுக்கே தெரியும். ஏன்டா ஆல்ரெடி வந்து ஒரு கிருமி அழிக்க தான் நம்ம மாத்திரை சாப்பிட்றோம், அப்புறம் மறுபடியும் இன்னொரு கிருமி வந்துருச்சுங்கிறதுக்காக அதை அழிக்கிறதுக்கு இன்னொரு நம்ம பெரிய பவர்ஃபுல்லான மருந்து கொடுத்து அதை அழிச்சிடுவோம். ஆனால் அதை ஒரு இன்னும் பெரிய கிருமி வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? இது ஒரு தொடர்கதை தானே. இந்த காமன் சென்ஸு கேள்வி அப்படிங்கிறது டாக்டர்கள் மத்தியிலே இருக்கு. இந்த காமன் சென்ஸ் கேள்விக்கு விடையா மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பல முயற்சிகளில் இறங்கினாங்க. அதில் ஒரு வித்தியாசமான முயற்சி. ஆனால் இந்த முயற்சியை பற்றி நான் சொல்லும்போது நீங்கள் யாரும் வந்து வாந்தி எடுத்துடக்கூடாது. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் அப்படிங்கிறது உண்மையில் மருத்துவ ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு இது வந்து சேஃபான ஒரு விஷயம், பாதுகாப்பான விஷயம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்ட பின்னாடி தான் இந்த மருத்துவ முறை வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த புது கிருமியை அழிக்கிறதுக்கு சில ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மருத்துவ முறை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான மருத்துவ முறை. இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது 85% சக்ஸஸ் கிடைக்குது. என்ன எப்படின்னா, இந்த குடல் பகுதியில், முக்கியமாக பெருக்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ்ட்ரீடியம் டிஃபிசில்ங்கிறத கெட்ட கிருமியை அழிக்கிறதுக்கு நல்ல கிருமிகள் உள்ள செலுத்துறது அப்படிங்கிறது தான் அந்த டெக்னிக்கு. இந்த நல்ல கிருமிகள் உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகுங்க? கண்டிப்பாக வந்து குடல் பகுதி அதுவும் நிறைய வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கிருமிகள் பல்கி பெருகும்போது இந்த கெட்ட கிருமியான கிளாஸ்ட்ரீடியம் டிஃபிசிலை அழிக்க முடியுது. எப்படி அதை கொண்டு வராங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த டெக்னிக் வந்து ரொம்ப எளிமையான டெக்னிக்காக இருக்கிறதுனால ஈவன் குடல் பகுதியில் வீக்கம் வருது பார்த்தீங்களா, கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டின்னு சொல்லிட்டு குடல் பகுதியில், பெருங்குடல் பகுதியில் வீக்கம், அலர்ச்சி உண்டாகி அதனால் வந்து நம்ம உடம்பில் சத்துக்கள் உறிஞ்சப்படாமல் மோஷன் போகும்போது ரத்தமாக போகிறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியது. தனியாக நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன், கிரான்ஸ் டிசீஸ் பற்றிலாம். இப்போ இந்த மாதிரி விஷயத்துல யூஸ் பண்ணலாமா இந்த டெக்னிக்கை அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னொன்று, உடல் குண்டாக இருக்கிறவங்களுக்குமே வந்து இந்த நல்ல கிருமிகள் உடலுக்குள்ளே வரும்போது அவங்க உடல் பருமன் அப்படிங்கிறத குறைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளில் கூட இந்த மாதிரி குடல் பகுதி தான் நம்ம உடலோட இதயமாக நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்குமே கூட இந்த விதமான டெக்னிக் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதா. அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், குடல் அலர்ச்சி நோய்கள், ஆட்டிசம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை உள்ள குழந்தைகள்
உடல் குண்டாக இருப்பவர்கள் இந்த 3 பிரிவினரிடையவும் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க மாதிரி தெரியுதே தவிர இந்த டெக்னிக் வந்து இன்னும் அப்ரூவ் பண்ணப்படலை. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் இது வரைக்கும் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிசில் அப்படிங்கிற அந்த கெட்ட கிருமியை அழிக்கிறதுக்கான அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தடா, புது விதமான ட்ரீட்மெண்ட் மெத்தடா இன்னைக்கு இது உபயோகப்படுத்தப்படுது. ஸோ ஓவராக வந்து பில்டப் கொடுக்குறீங்க டாக்டர், ஆனால் என்ன டெக்னிக்குன்னு தான் இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால நான் இப்போ சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டெக்னிக்கில் இன்னொருத்தரோட குடல்ல இருந்து நல்ல கிருமிகளை எடுக்கிறோம். எங்கேருந்து இந்த கிருமி வருங்க? வேற ஒருத்தரோட நல்ல குடல் வச்சிருக்கிறவங்க, நல்லா ஃபிட்டாக இருக்காங்க, யங்காக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, உடலில் எந்த நோய் தொற்றுகளும் கிடையாது, கடந்த 6 மாதங்களில் எந்த விதமான ஆன்டிபயோட்டிக் மருந்துகளோ அவர் சாப்பிட கிடையாது, நல்ல கிருமிகளை கொடுக்க தன்னோட குடல்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த நபருக்கு சத்து குறைபாடு எதுவும் கிடையாது, இம்யூனிட்டி நல்லா தான் இருக்கு, உடல் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு, வேற எந்த தொற்று நோய்களும் அவருக்கு கிடையாது, அவருக்கு குடல் அழற்சி நோய்கள் அப்படின்னு குடல் பகுதியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவருக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் காமலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தொற்றுகள் கிடையாது, HIV தொற்றுகள் கிடையாது, பால்வினை நோய்கள், சிஃபிலிஸ் கிடையாது, வேற எதுவும் குடல்ல வந்து இந்த ஜியாரடியாசிஸ் அப்படின்னு குடல் புழுக்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த புழுக்கள், குடல் புழுக்கள்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது, அவருக்கே கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிசில் அப்படிங்கிற இந்த கெட்ட கிருமி தொற்று கிடையாது போன்ற பல்வேறு கிரைட்டீரியா இருக்கு. இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இவர் வந்து எல்லா விதத்துலையும் வந்து சூட்டபிளா இருக்கிறாரு, எல்லா விதத்திலையும் பொருத்தமானவராக இருக்கிறாரு, தன்னோட குடல் பகுதியிலேருந்து கிருமிகளை கொடுக்கறதுக்கு மிக பொருத்தமானவராக இவர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் குவாலிஃபை ஆயிட்டாரு. தன்னோட கிருமிகளை, நல்ல கிருமிகளை குடல் பகுதியிலேருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அவர் சரியான நபராக இருக்காருன்னு அர்த்தம். அப்போது என்ன பண்ணுவாங்க, இப்போது டாக்டர் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ஒரு டியூப், ஒரு கொலனோஸ்கோபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து இப்போ அதாவது தன்னோட கிருமிகளை கொடுக்க போகிற நபர் அவர் வந்து டோனார் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ரத்த தானம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்க ஒரு தானம் கொடுக்குறாங்க. தன்னோட குடல் பகுதியிலேருந்து கிருமிகளை தானமாக கொடுக்குறாங்க. அதனால குடல் பகுதி வழியாக ஒரு டியூப் விட்டு கொலனோஸ்கோபி டியூபை அப்படியே ஃபுல்லாக உள்ளே செலுத்தி அந்த நல்ல கிருமிகளை குடல் பகுதியிலேருந்து எடுத்து அங்கே அப்படி எடுக்கலாம். இல்லைன்னா வாய் வழியாக, அவரோட வாய் வழியாக விட்டும் நம்ம உள்ள டியூபை செலுத்தி இந்த வயிற்று பகுதி வழியாக டியூப் அப்படியே உள்ளே வந்து இங்கே டியோடினம் பகுதிக்குள்ளே வந்து அப்படியே கீழே போய் அங்கேருந்து கிருமிகளை எடுக்கலாம். இப்படி கஷ்டப்பட்டு சேகரிக்கப்பட்ட அந்த கிருமிகளை இந்த குடல் பகுதியிலிருந்து இந்த நல்ல குடல் பகுதியிலிருந்து எடுத்த அந்த நல்ல கிருமிகளை இப்போ இந்த கெட்ட குடல் பகுதிக்கு கொண்டு போகணும். அதனால என்ன பண்ணணுங்க, அதாவது ஒருத்தரோடைய உடம்புலேருந்து எடுக்கப்பட்ட அந்த நல்ல கிருமிகளை இப்போ பேஷண்ட்டோட உடம்புல, கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிசில் நோய் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டோட உடம்புக்குள்ளார குடல் பகுதியில் செலுத்தணும் அப்படின்னா இங்கேருந்து எடுக்கப்பட்ட கிருமிகளை முதல்ல வந்து உப்பு தண்ணீரில் வந்து அதை வந்து டைல்யூட் பண்ணி உப்பு தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன், ஒரு திரவம் தயாரித்து அதை வந்து மறுபடியும் ஒரு கொலனோஸ்கோபி டியூப் விட்டு குடல் பகுதியில் இந்த டியூபை உள்ள செலுத்தி ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. அந்த குடல் பகுதிக்கு பார்த்தீங்களா, இந்த குடல் பகுதியோட சுவர்களில் அந்த நீரை, உப்பு தண்ணீரும் கிருமியும் சேர்க்கப்பட்ட அந்த நீரை இந்த குடல் பகுதியில் இப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டும் போது உள்ளே இருக்கக்கூடிய கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிசில் அப்படிங்கிற கெட்ட கிருமியை அழித்து இந்த நல்ல கிருமிகள், இன்னொருத்தர் தானமாக கொடுத்த அந்த நல்ல கிருமிகள் இந்த குடல் பகுதியை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். அப்படி ஆக்கிரமித்த உடனே அவருக்கு அந்த கிருமி தொற்று சரியாக போகும், மீண்டும் நல்ல நிலைமைக்கு அவர் திரும்புவார். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மற்ற ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எதையுமே கண்டினியூ பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு கிருமியை உருவாக்கணும், நல்ல கிருமியை உருவாக்கணுங்கிறது தான் நம்மளோட குறிக்கோள். அதனால வந்து வேற எந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தும் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கொடுக்கக்கூடாது. இந்த மூலிகை கஷாயம் குடிக்கிறது, டயட்ரி சப்ளிமெண்ட்னு ஏதாவது வைட்டமின் மினரல் மாத்திரைகள் சாப்பிட்றது எதையுமே இப்போ பண்ணக்கூடாது. சரி, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா? சில சமயம் இந்த கேஸ் ஃபார்மேஷன் மாதிரி ப்ளோட்டிங் சென்சேஷன் ஏற்படலாம், வாயு பிரிதல் இருக்கலாம், கொஞ்சம் வயிற்று வலி இருக்கலாம், உள்ள நம்ம திரவத்தை தானே உள்ள செலுத்தணும், அந்த திரவம் சில சமயம் லீக் ஆகலாம், கீழ்ப்பகுதி வழியாக லீக் ஆகலாம். அதை தவிர வேற இன்னும் பெரிய சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜென்ரலாகவே ஒரு கொலனோஸ்கோபி அப்படின்னு ஒரு டியூபை உள்ள விடுறோம் அப்படின்னாலே அந்த கொலனோஸ்கோபி டியூபை உள்ள விடுறோம் ஒரு குடல் பகுதி, சாஃப்டான பகுதியில் விடும்போது அது வந்து எதுவும் குடல் பகுதியில் சிறு கீறல்கள் உண்டாக்குறதோ தொற்றுக்கள் உண்டாக்குறதோ அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ரிஸ்க். பொதுவாக கொலனோஸ்கோபிக்கே உண்டான ஸ்டாண்டர்ட் ரிஸ்க் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வேணால் இருக்கலாமே தவிர பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆக
சரி, எதுக்கு டாக்டர் உங்களுக்கு என்னவோ வாமிட்டிங் வர மாதிரிலாம் சென்சேஷன் வரும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு இந்த டெக்னிக் பேர் ஃபீக்கல் மைக்ரோபயோட்டா டிரான்ஸ்பிளான்ட். என்னதுங்க? FMT, ஃபீக்கல் மைக்ரோபயோட்டா டிரான்ஸ்பிளான்ட். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, இங்கேருந்து கிருமியை கலெக்ட் பண்ணுறோங்கிற பேரில் நம்ம என்ன கலெக்ட் பண்ணுறோம்? ஒருத்தரோட வேஸ்ட்டு மலத்தை கலெக்ட் பண்ணுறோம். அந்த மலத்தை கலெக்ட் பண்ணி அதை வந்து உப்பு தண்ணீர் கரைசலில் அது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஹெல்த்தியான நபர்கிட்டருந்து கலெக்ட் பண்ண மலத்தை எடுத்து இன்னொரு நோய்வாய்ப்பட்ட நபரோட குடல் பகுதிக்குள்ளே செலுத்துறது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு சென்சேஷன் வருது. ஓகே, பட் இது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி தான். ஆனால் பயங்கரமாக யூஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. கல்லீரல் கூட சரி பண்ணுறதா, அதாவது கல்லீரல் பாதிக்கப்பட்ட கல்லீரல் கூட சரி பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்டாக உலகம் முழுக்க பல வகையில் இதை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் நாளைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வரும்போது அப்போ வந்து இதை கேள்விப்பட்டோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை பற்றி காது கொடுத்து கூட கேட்காம ஓடி போயிடுவீங்கள. அதனால தான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டாகணுங்கிறதுக்காக நான் ஆரம்பத்தில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன். எதுக்காக இது பயன்படுத்துகிறோம், என்னென்ன நன்மைகள்னு சொல்லி கடைசியாக அதை சொல்கிறதுக்கு காரணம் அப்போ தான் நீங்க கவனிப்பீங்க, இல்லைன்னா கவனிக்க கூட வாய்ப்பு கிடையாது. ஆக இந்த மருத்துவ விழிப்புணர்வு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா நம்ம மெடிக்கல் வீடியோஸ் பாருங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.